இந்த கதையில நம்ம ஹீரோயின் வந்துட்டு 3 வருஷமா லிவிங்ல இருந்தாலும் எந்த நேரமும் தனிமையிலேயே இருக்கா. கடைசியா ஒரு முடிவுக்கு வரா. இந்த 1 மாசம் உனக்கு டைம். நீ அப்பவும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. என்ன உண்மையாவே நீ லவ் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரா. ஆனாலும் அதுக்குன்னு சும்மா இல்லைங்க. ஒரு நாளும் அவளால என்ன முடியுமோ அந்த எஃபர்ட்ட எடுக்கிறா. ஒரு நாள் டின்னர் செஞ்சு வச்சு காத்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஆசையா நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அதையும் அவாய்ட் பண்ணிட்டு அவன் கிளம்புறான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவனோட எக்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. வெளிநாட்டுல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி. அதனால இவகிட்ட போய் சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா ஹீரோயினுக்கு இது நல்லாவே தெரியுது. இவங்க 2 பேரும் எப்ப டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காலேஜ் படிக்கும் போதுல இருந்து தான் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இவனுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ் இருந்திருக்கா. அவ ஃபாரினுக்கு போனதுக்கு அப்புறமா அவள மறக்க முடியாம சும்மா நம்ம ஹீரோயினை இவன் டேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இவனுக்கு ஹீரோயின் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹீரோயினுக்கு தான் இவனை ரொம்ப பிடிச்சதுனால துரத்தி துரத்தி இவனை லவ் பண்ணி டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதனாலதான் அவன் வந்துட்டு இவன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம எக்ஸ மறக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினை வெறும் ஒரு டூலா மட்டும் யூஸ் பண்ணிருக்கான். இப்போ பிரசன்ட்ல அட்லீஸ்ட் என்ன வாக்கிங்காவது கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பவும் அவன் என்ன சொல்றான்னா, ரெஸ்ட் எடு, நானும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சோ ஒரு நாளும் இவனோட சான்ஸ மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த மாதிரி இவன் அதிகமா குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போன் வருது. அப்ப போய் பார்த்தா எக்ஸோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான் பயங்கரமா குடிச்சிட்டு. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறா. இவனோட மொத்த எண்ணமும் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆமா எங்க போயிட போறா, அவதான் நம்மள பயங்கரமா லவ் பண்றாளு, என்ன விட்டு போக மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு மனசாட்சியோட கேக்குறான், எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னும் போது, அவளுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லை, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்றான். இவனோட எக்ஸ் வந்து ஹாரர் ஹவுஸ் உள்ள மாட்டிக்கிறா. பயந்து பதறி போயிடுறா. அவளை சரி பண்றதுக்காக இவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின் இருக்கா அப்படின்றத கூட கவனிக்காம எக்ஸ வந்து கிஸ் பண்ணிடுறான். இதையும் ஹீரோயின் பாத்துடுறா. இதுக்கு மேலேயும் இவன் கூட எப்படி வாழ முடியும். ஒரு நாள் வேலையில இருந்து இவன் திரும்பி வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அங்க இல்ல. அதுக்கப்புறம் இவன் பயங்கர குடிகாரனாவே ஆயிடுறான். எக்ஸ் இதுதான் சான்ஸ், மறுபடியும் நம்ம வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அப்பதான் இவன் உணர்றான், இது வரைக்குமும் வந்துட்டு அவளை மட்டும்தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது எது உண்மை அப்படின்னு தெரியாம முட்டாள்தனமா அவளை இழந்துட்டேன். கண்டிப்பா நான் இதுக்கப்புறமும் முட்டாள்தனம் பண்ண மாட்டேன். அவளை தான் தேடி போக போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் நியூயார்க்குக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போயிடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து தற்செயலா அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட பாக்குறா. அவனுக்கு ஹீரோயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் லவ் போல. அதனால அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பழகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தேடி வந்துடுறான். அவன் எங்க போனாலும் ஹீரோயினை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு மேல ஹீரோயினால முடியாது. நான் உன் மேல வச்சிருந்த காதல் இப்ப மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ வந்தது வேஸ்ட். நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுடுறா. அவ்வளவுதான், இவன் ரொம்ப லேட்டா வந்துட்டான். ஹீரோயின் வந்து அவளோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டா.